ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினைக்கும் ஒரு பல் பூண்டை வறுத்துட்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு அப்படிங்கிறது நம்மளோட உணவு முறையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக பூண்டு நம்மளோட உணவுகளில் மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. இது இயற்கையாகவே மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சுருக்குது. அதனால தான் ஆயுர்வேதத்திலிருந்து உலகில் பல மருத்துவ முறைகளில் பூண்டு பயன்படுத்தப்பட்டு வருது. பல நூற்றாண்டுகளாக பூண்டை நம்ம உணவுகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்திட்டு வர்றோம். இதை உணவில் மட்டும் இல்லாமல் நேரடியாக எடுத்துக்கிறதுனால, சொல்லப்போனால் அப்படியே பூண்டை வெறும் சட்டியில் வறுத்துட்டு சாப்பிட்றதுனால உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். தினமும் காலையில் ஒரே ஒரு பல் பூண்டை பச்சையாக வறுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் நம்ப முடியாத மாற்றங்கள் அதை ஏற்படுத்தும். இந்த வழிகளில் பூண்டு நீங்கள் சாப்பிட்றப்ப அது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலையும் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும். தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். தினமும் காலையில் ஒரே ஒரு பூண்டை சட்டியில் வறுத்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முதன்மையானதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறத சொல்லலாம். ஏன்னா பூண்டில் பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சைகளை எதிர்த்து போராடக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த கலவை இருக்குது. எந்த பருவமாக இருந்தாலும் பூண்டு இருக்குல்ல, அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக வச்சுக்க உதவும். இயற்கையோட மினி ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு கூட இந்த பூண்டை சொல்லலாம். செகண்ட் ஒன், இதயத்தை பாதுகாக்கும். உங்களோட இதயத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பூண்டு உங்களோட ஆசையை நிறைவேற்றும். இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கும், உங்களோட இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் உதவுது. பூண்டு உங்களோட இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்கும், அடைப்பட்டிருக்கும்ல அந்த தமனிகளோட அபாயத்தை குறைக்கவும் மறைமுகமாக கூட உதவுது. தேர்ட் ஒன், செரிமானத்தை ஊக்குவிக்குது. உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கா? பூண்டு அந்த சிக்கலை கண்டிப்பாக சரி செஞ்சிடும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு பல் பூண்டை நீங்கள் வறுத்துட்டு சாப்பிட்றது பித்த உற்பத்தியை தூண்டுது. இது கொழுப்புகளை உடச்சி உடலில் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு வழிவகுக்குது. கல்லீரல், சிறுநீரகங்களோட நச்சுக்களை வெளியேற்ற கூட பூண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட உடலுக்கு நிதானமான ஆனால் பயனுள்ள நச்சு நீக்கத்தை தருது. காலப்போக்கில் பூண்டு இருக்குல்ல, அது தெளிவான சருமத்தை கூட உங்களுக்கு கொடுக்கும். ஃபோர்த் ஒன், இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்துது. உங்களோட இரத்த சர்க்கரை அளவு தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தோடு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா உங்களோட குளுக்கோஸ் அளவை சீராக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா பூண்டு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இயற்கையான சேர்மங்கள் இருக்குல்ல, அது இன்சுலினோட உணர்திறனை மேம்படுத்துறதுக்கும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உதவுது. குறிப்பாக வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றது இந்த திறனை அதிகரிக்குது. தொடர்ந்து இந்த வழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறப்ப டைப் 2 நீரிழிவு நோயோட அபாயத்தை குறைச்சிக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், உடல் எடையை நிர்வகிக்குது. பூண்டு நேரடியாக எடையை குறைக்காது, ஆனால் எடையை குறைக்கிற முயற்சியில் நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். இது பசியை கட்டுப்படுத்துது, வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது, உடம்புல நீரை தக்க வைக்க கூட உதவுது. உங்களோட எடையை குறைக்க டயட்டை பின்பற்றுனீங்க அப்படின்னா பூண்டு உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக ஆதரவளிக்கும். இந்த வீடியோவில் தினமும் ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பூண்டை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.